மார்ச் மாதம் 11ஆம் திகதி தவக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயலரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 17 - 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஸ்ரீ ரவிசங்கர் என்பவர் ஒரு யோகா குரு. வாழும் கலை, தி ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ற அமைப்பை நிறுவியவர். அந்த அமைப்பு தொடங்கப்பட்டதன் 25வது ஆண்டு நினைவு பெங்களூரில் 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 முதல் 19 தேதிகளில் கொண்டாடப்பட்டது. ஏறத்தாழ 25 லட்சம் மக்கள் உலகெங்கிலும் இருந்து இக்கொண்டாட்டத்திற்கு வந்திருந்தனர். அதில் பல முக்கிய தலைவர்களும் அமைச்சர்களும் உண்டு. இந்த சூழ்நிலையில் ஒரு நிருபர் திரு ரவிசங்கரிடம், இந்த அளவிற்கு நீங்களும் உங்கள் அமைப்பும் புகழ் பெற காரணம் என்ன என்ற கேள்வியை கேட்டபொழுது அவர் தந்த பதில் இதுதான்: பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான காரணமாக நான் எண்ணுவது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைப்பிடிக்காத எதையும் நான் பிறருக்கு போதிப்பதில்லை என்று பதில் கொடுத்தாராம். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு இவை அனைத்தையும், அதாவது கட்டளைகளை கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று சொல்கின்றார். திருத்தந்தை 6ஆம் பவுல், இன்றைய மனிதர் அதிகமாக செவிமடுப்பது போதிப்பவர்களுக்கு அல்ல, மாறாக தாங்கள் கூறுபவற்றை வாழ்வில் கடைப்பிடிப்பவர்களுக்கு என்று சொல்வது நினைவுகூரத்தக்கது. அன்புக்குரியவர்களே, இயேசு கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்து பேசுகிற அதே வேளையில் இன்னும் ஒருபடி மேலே செல்கின்றார். கட்டளைகளை நிறைவேற்றுதல் குறித்து பேசுகிறார். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கின்றார். சட்டங்கள் மட்டிலும் வாழ்வின் நெறிமுறைகள் மட்டிலும் நாம் 3 விதமான அணுகுமுறைகளை கொள்ள முடியும். முதல் அணுகுமுறை சட்ட நெறிமுறைகளை மீறுவது. சட்டங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும் நம்மை உயர்வான வாழ்விற்கு அழைக்கின்றன. இவற்றிற்கு நம்மை உட்படுத்த வேண்டுமென்றால்
நமது உலகப் போக்கிலான மற்றும் உடல் சார்பிலான செயல்பாடுகளை, வாழ்க்கை முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு பலர் முன் வருவதில்லை. எனவே அவர்களின் செயல்பாடுகள் சட்டங்கள் மற்றும் இறைவார்த்தைக்கு எதிரானவையாக, வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு எதிரானவையாக, அவற்றை மீறி செல்பவையாக அமைந்து விடுகின்றன. இது முதல் குழுவினர். இரண்டாவது குழுவினர் சட்டங்களை கடைப்பிடிப்பவர்கள். மேற்கண்ட நிலையை விட ஒருபடி மேலே உயர்ந்த நிலை இது. சட்ட நெறிமுறைகள் வாழ்விற்கு வளமை சேர்ப்பவை, உகந்தவை என்ற மனப்பான்மையோடு அவற்றை அணுகக்கூடிய நிலை இது. எனினும் இதில் ஒரு சிக்கல் உண்டு. சட்டங்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவற்றை வெறும் செயல்பாடுகளாக மட்டும் அணுகுவது. இதன் காரணமாக இவை வாழ்விற்கு வளமை சேர்ப்பதை விட பல வேளைகளில் நாம் தூக்கிச் செல்ல வேண்டிய சுமைகளாக இவை மாறிவிடுகின்றன. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பழைய ஏற்பாடு சட்டங்களை அணுகிய விதம் இதையொத்ததே. மூன்றாவதாக சட்டங்களை நிறைவேற்றுபவர்கள். சட்டங்களை நிறைவேற்றுதல் மேற்கண்ட இரண்டு நிலைகளை விட உயர்வான உச்சக்கட்ட நிலை இது. திருச்சட்டத்தின் வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அவை சுட்டிக்காட்டும் வழிமுறைகளில் பயணம் செய்து அவற்றில் பொதிந்திருக்கும் நெறிமுறைகளை நமதாக்குவது. இவ்வாறு செயல்படுகிற பொழுது அதை மீறுவது போன்ற தோற்றம் கூட ஏற்படலாம். உதாரணமாக, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடித்தனர், அதாவது இரண்டாவது நிலையில் இருந்தனர். ஆனால் இயேசுவோ அதை நிறைவேற்றினார். அதாவது ஓய்வு நாள் சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சித்தார். ஆனால் இதுவே ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவது போன்ற தோற்றத்தை யூதர்களுக்கு கொடுத்தது. இது பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, மத சட்டங்களாக இருந்தாலும் சரி, சமூக நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தின் நோக்கம் மனிதரை காப்பதும் மனித நேயத்தை வளர்ப்பதுமே. அன்பின் வெளிப்பாடு சட்டம், கருணையின் வெளிப்பாடு கடமை, உறவின் வெளிப்பாடு ஒழுங்கு என்றார் பெரியவர் ஒருவர். இயேசுவை பொறுத்த அளவில் திருச்சட்டம் என்பது மானிட வாழ்வை உயர்த்துவது, ஏற்றதாழ்வு கடந்து நிற்க வல்லமை தருவது, மனித நேயம் வளர்ப்பது, பகைமை மறந்து உறவை மலரச் செய்வது. இத்தகைய திருச்சட்டத்தை நிறைவேற்றவே இயேசு உலகிற்கு வந்தார். இதற்கு மாறாக மனிதரை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளே முடக்கி போடும் சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் தகர்த்தெறிய அவர் தயாராக இருந்தார். சட்டங்களும் ஒழுங்குகளும் நமது வாழ்வின் வலிகளாக, கசப்புக்களாக, கடமைகளாக மாறாமல் அன்பு, கருணை மற்றும் அகச்சுதந்திரம் ஆகியவற்றின் வெளிப்பாடாக வாழ்வில் மிளிர்வதற்கான வகையில் அவற்றை கடைப்பிடிக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது கட்டளைகள், சட்டங்கள், வாழ்வியல் நெறிமுறைகள் ஆகியவற்றின் மட்டில் சரியான அணுகுமுறையும் பார்வையும் கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென்.